என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஹலோ வியூவர்ஸ், நம்ம ஆஃபீஸ் எப்படி இருக்கிறீங்க? என்னடா கெட்டப்பெல்லாம் பயங்கர சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லாமக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக குளிர் அடிக்குது. அதனால் அந்த ஜெர்க்கினை போட்டிருக்கேன். சரி, லைட்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி சன்லைட்டு கண்ணை கூசுது, அதனால் கண்ணாடி போட்டிருக்கேன். நம்ம பொதுவாக இந்த மாதிரி வெளியில் நின்றுலாம் வீடியோ போட்டதில்லை. இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் வீடியோ போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பண்ணதை வந்து பண்ண விடாமல் டெலிட் பண்ணிட்டாங்க பிக்காளி பசங்க. சரி, ஓகே, அவங்க கிடக்குறாங்க. கேட்டால் அது செட் ஆகாது, இது செட் ஆகுன்றாங்க. நம்ம வந்து இப்போ வெளியிலேருந்து புது வெளியிலேருந்து இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து சில பல நாய்ஸ்கள் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளவும். சரி, இன்றைக்கி முக்கியமாக வீடியோ நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்னம் கிடச்சிருச்சு தமிழக வெற்றிகளத்துக்கு. அந்த சின்னத்தை வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணணும். இந்த சின்னம் மாதிரி இன்னொரு சின்னம் கொடுக்குறாங்க, அப்போ அது கன்ஃபியூஸ் ஆகாதான்னு ஒரு கேள்வி. நம்ம பசங்க சின்னத்தை வச்சுக்கிட்டு விசிலை வச்சுக்கிட்டு அலப்பறை பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. விசில் வந்து ஒரு சைடு பாசிட்டிவ், ஒரு சைடு நெகட்டிவ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் தமிழக வெற்றிகளத்துக்கு எந்த அளவுக்கு இது பாசிட்டிவ், அதே சமயத்தில் தமிழக வெற்றிகளத்துக்கு எந்த அளவுக்கு இது நெகட்டிவ் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம். என்னோடய சேனல் யாராவது ஃபஸ்ட்டு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டு போயிருங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசில் சின்னம் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான சின்னம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சின்னம். ஓகேங்களா? சேர்த்துறக்கூடிய ஒரு சின்னம். அப்படி இருக்கும்போது இந்த சின்னம் தமிழக வெற்றிகளத்துக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கெஸ் இருந்துச்சு. ஏன்னா 2024 தளபதி வந்து அவருடைய இன்ட்ரெஸ்ட்டை சொல்லிட்டார் விசில் போர்டு சாங் மூலியமாக. ஸோ அந்த சாங்லேயே வந்து நமக்கு என்ன சின்னம் வரணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடச்சிருச்சு. ஏன்னா அப்போ தான் கட்சி வந்து ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் அப்படி இருக்கும்போது அந்த சின்ன பாட்டில் தான் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிலாம் வேறு பாட்டார். மைக் சின்னத்தை வச்சு எல்லோரும் ஓட்டு வாங்கி இன்றைக்கி வந்து ஒரு மெஜாரிட்டி எடுத்துகிட்டு இன்றைக்கி அவங்களே நம்மளை கடிக்கிற அளவுக்கு கொண்டாந்து நம்மளே விட்டுட்டோம். தளபதியோடைய ஒரு சைடு வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, நம்ம ஒரு சில பேர் நல்லவன் நினச்சி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம், கடைசியில் அவங்க நாதாரியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அது ஒரு சைடு போட்டோம். இப்போ இந்த விசில் சின்னம் கிடச்சிருச்சு. இதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே காண்டு தான். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக எல்லா பாமர மக்கள்கிட்டையும் கிடைக்கக்கூடிய ஒரு சின்னம், இருக்கக்கூடிய ஒரு சின்னம். பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். இப்போ சின்ன பிள்ளைங்க வந்து உட்காந்து ஒரு விருன்னு விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கடுப்பாயிரும் நமக்கு. சும்மா இருக்குன்னா நம்மளே அதட்டுவோம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து பெரியவங்களுக்கு வந்து இந்த விசில் சத்தம் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு இந்த விசில் சத்தம் கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். பட் என்ன தான் வந்து தமிழக வெற்றிகளோடைய ஓட்டு வங்கி அப்படின்றது வந்து ஜென்சி கிட்ஸ் அந்த பேஸில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்துடும் ஒன்று. அதே மாதிரி பெரியவங்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்த்துட முடியும். இப்போ இதில் வந்து மற்ற கட்சிகளுக்கு என்ன ஒரு நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, இதே வந்து ஒரு வேறு ஏதோ ஒரு சின்னம் இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் தமிழக வெற்றிகளுக்கு அது கஷ்டம் கிடையாது. ஏன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க. ஒரு விஷயம் ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த 1 மணி நேரத்தில் அது ட்ரெண்ட் ஆயிரும். அது வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஆயிரும். அப்படின்றதுனால வந்து ஒரு சின்னத்தை அது வந்து ஏணியாக இருக்கட்டும், குக்கராக இருக்கட்டும், இல்லை அண்டாவாக இருக்கட்டும், குண்டாவாக இருக்கட்டும், எது வேணாலும் எதோ கொடுத்துருந்தாலும் நம்ம கொண்டு போய் சேர்த்துட முடியும். ஆனால் இப்படி ஒரு சின்னம் வந்து தமிழக வெற்றிகளுக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ். அதே டயத்தில் இந்த சின்னம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவோ இதை வந்து நெகட்டிவாக வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும். அதுக்கு யார் காரணமாக இருப்போம்னு பார்த்தோம்னா அது நம்ம தான் காரணமாக இருப்போம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விசில் சின்னம் கிடைச்சோடனே ஒரு பொண்ணு வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்துச்சு. அதை பார்ப்போம். பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு விசில் சவுண்டை போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறைச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காவினர். என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க, மாட்டிக்கிட்ட பங்கு. இப்போ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தடிமையோடைய டீம் தான் இது. ஓகேங்களா? நக்கீரன் கோபால் கூடலாம் இன்னும் ஃபோட்டோ எடுத்துருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். இது வந்து என்ன போர்ட்ரே பண்ணுது, பசங்க வந்து பயங்கர கலவரம் பண்ணுறாங்க, இந்த சிம்பிளை வச்சுக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, எங்களால் பேசவே முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பூத்துது பாருங்கள். இது கொத்தடிமையாக இருந்தாலுமே அந்த சொல்லக்கூடிய விஷயம் வந்து உண்மை தான்.
ஏதோ நம்ம வந்து ஆரம்பத்தில் விசில் கிடச்சிருச்சு அதனால் கொண்டாடுறோம், அந்த ஒரு நாள் ஓகே, எல்லோரும் பொறுத்துப்பாங்க. பட் இதை நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடுப்பாயிருவாங்க. ஏன்னா விசில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதுக்கு உபயோகப்படுத்தப்படும் அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலையும் வந்து அதை வந்து சரியாக ஆக்கிறதுக்கு அந்த விசில் வந்து பயன்படும். உதாரணத்துக்கு ஒரு கோயிலில் கூட்ட நெரிசல் இருக்குது, விசில் அடித்து அந்த கூட்டத்தை வந்து லைனில் நிறுத்த சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ரேஷன் கடையாக இருக்கட்டும், எங்கே வேணால் எந்த இடத்துல கூட்டம் இருக்குதோ அந்த இடத்துல வந்து அந்த விசில் அடித்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ண முடியும். நைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து விசில் அடித்தா திருடன் வரமாட்டான், ஊருக்கு வந்து அதனால் விசில் அடித்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் மீன்ஸ் நான் இருக்கேன்டா, நீ திருடன் உள்ளே வந்துடாதான் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த விசில் வந்து நமக்கு கிடைச்சது தமிழ்நாட்டில் இருக்க இந்த திருட்டு கூட்டத்தை எல்லாத்தையும் அழித்து ஒழித்து நாம் வந்து ஆட்சியில் உட்காரணும் அப்படின்றதுக்கான ஒரு முதல் அத்தியாயமாக இந்த விசிலை நான் பார்க்குறேன். பட் அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த விசிலை வந்து மக்கள் மத்தியில் வேறு மாதிரி கொண்டு போய் எரிச்சலாகவும் இவங்க என்னடா இப்படி அராஜகம் பண்ணுறாங்கன்ற அந்த மனப்பான்மையிலையும் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து தமிழக வெட்டிகளுக்கு பேக் ஃபயர் ஆகும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இந்த விசிலை பற்றி நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் சொல்கிறாங்க, அக்கறையாக நெகட்டிவும் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு மாரிதாஸ் போன்றவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோவில் வந்து ஒரு சில கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். நமக்கு அவருக்கு உடன்பாடு இல்லைனாலும் அந்த கருத்து வந்து உடன்பாடு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 டைப் ஆஃப் விசிலை வந்து அவர் இமேஜில் போடுறாரு. போட்டுட்டு அந்த 4 டைப்பும் பார்த்திங்கன்னா 4 விதமாக இருக்குது. ஒன்று வந்து நம்மளுடைய தமிழக வெட்டிக்கழகத்துடைய கொடி போட்டதாக இருக்குது, ஒன்று இந்த டிசைனில் இருக்குது, ஒன்று அந்த டிசைனில் இருக்குது, ஒன்று இன்னொரு டிசைனில் இருக்குது. இது வந்து நம்ம முதல்ல தவிர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓட்டு போடுற மிஷின் இருக்குது தெரியுமா, அந்த பெட்டி, அதில் கொடுக்கக்கூடிய சின்னம் தேர்தல் ஆணையம் என்ன கொடுக்குதோ அதுதான் இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு டிசைனில் விசிலை வரைஞ்சி செவத்தில் போஸ்டர்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா மக்கள் வந்து பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. எந்த சின்னம் உண்மையானது அப்படின்றது வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விசில் சின்னம் மாதிரியே வேறு ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு இப்போ முனைப்பு காட்டுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட் ரோலர். இந்த ரோட் ரோலர் சின்னம் வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. தேர்தல் ஆணையத்தோடைய அந்த இலக்கில் அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரோட் ரோலர் சின்னம் விசில் மாதிரி இருக்காது, அது ரோட் ரோலர் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் சுயேட்சை வேட்பாளருக்கு இந்த ரோட் ரோலர் சின்னத்தை, வெறும் ரோலர் சின்னத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல, ஆனால் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டுமே வந்து கட்சிகள், ஆளுங்கட்சிகள், பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை டிஎம்கேவாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் தமிழக வெட்டிக்கழகத்தை வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஒன்று பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை செய்வாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த ரோலர் சின்னத்தை புதுசாக உருவாக்கி அதை ஏதாவது ஒரு சுயேட்சை வேட்பாளர் கொடுத்து அது வந்து நம்மளுடைய சின்னத்துக்கு அடுத்து இருக்கிறதா கீழேயோ மேலேயோ வைக்கிற மாதிரி அந்த பெட்டியில் பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சின்னத்தில் ஓட்டு போடும்போது நமக்கு கன்ஃபியூஷன் வரும். இதில் ரோலர் எது விசில் எது அப்படின்னு தெரியாது. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இதை சாதாரண மக்கள், பாமர மக்கள், இல்லை கொஞ்சம் வயசானவங்க, கண் அப்படி இப்படி தெரியிறவங்க, இவங்களாம் போய் ஓட்டு போடும்போது என்ன ஆகுனா மாற்றி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பசங்களே ஆர்வ கோளாறில் மாற்றி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலையெல்லாம் செய்கிறதுக்கான முனைப்பு காட்டுவாங்க எலெக்ஷன் நெருங்கும் போது. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து தேர்தல் ஆணைய லிஸ்ட்டில் வந்து ரோலர் கோஸ்டரோட வண்டி தானே இருக்குது, இது இல்லையே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுக்க வேண்டாம். கடைசி நேரத்தில் என்ன வேணால் நடக்கும் அப்படின்றத அரசியல், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் தெளிவாக சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்னம் கொடுத்துருக்காங்கல்ல நம்ம தேர்தல் ஆணையம், அவங்க கொடுத்துருக்க சின்னம் என்னன்றதை கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். ஸோ இதை நீங்கள் மறந்துடாதீங்க. ப்ளஸ் இந்த சின்னம் மட்டும் போதுமா, எப்படி வந்து வேட்பாளர் வந்து தெரியும், அவரை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பட் அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. எல்லா வேட்பாளர்களுடைய முகத்தோட அவங்களுடைய எந்த வார்டில் வந்து அவங்க நிற்க போகிறாங்க, மீன்ஸ் எந்த பூத்தில் வந்து அவங்களுக்கு ஓட்டு விழுமோ அந்த பூத்துடைய நம்பர்ஸ், ப்ளஸ் அவருக்கு அந்த மிஷினில் எந்த இடத்துல அவரோட ஓட்டு அந்த சிம்பிள் வரும் அப்படின்ற அந்த நம்பரை முதற்கொண்டு ஃப்ளையர்ஸாக போட்டு போஸ்டராக போட்டு இவங்க வந்து பிரச்சாரம் பண்ண போகிறதா வந்து கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி போகும்போது கண்டிப்பாக அவருடைய முகமும் ரிஜிஸ்டர் ஆகும், நம்பரும் ரிஜிஸ்டர் ஆகும், சின்னமும் மனசில் போய் பதியும் மக்களுக்கு. ஸோ அப்போ இது ரொம்ப ஈஸியாக வந்து பதிஞ்சிட முடியும், பதிய வச்சிட முடியும். ஸோ நம்ம ஒரு சைடு இந்த மாதிரி பல ஸ்டெப்புகள் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் நம்மை அழிக்கிறதுக்கு திமுகவும் சரி இல்லை பிஜேபியும் சரி பல வழிகளை அவங்களும் வந்து கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ரொம்ப விழிப்புணர்வோடு இந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சின்னத்தை வைத்து பல கைதுகள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ், ஏன்னா நீங்கள் வந்து நியூசன்ஸ் கேஸில் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கண்ட நேரத்தில் விசில் அடித்து நீங்கள் வெறுப்பேற்றுனீங்களா உங்களை வந்து பிரச்சனை வரலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க வேணுங்கன்னு நம்மளை வெறுப்பேற்றுறதுக்கு அவங்க விசில் அடித்து எதாவது இடவனம் பண்ணுவாங்க. அதுவும் கூட இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் இருக்கணும். இன்னும் 2 மாத காலம் தான் இருக்குது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எப்படி எலெக்ஷன் வந்துடும். இந்த 2 மாத காலத்துக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யணும், எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும், எந்த அளவுக்கு அதே நேரத்தில் வந்து தெளிவாகவும் இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி எல்லோரும் அந்தந்த கட்சிகளோட போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இப்போ வரைக்கும் தனியாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது நமக்கு தெரியாது. அடுத்தடுத்து பல சஸ்பென்ஸ்கள் இருக்குது. 26லேருந்து பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தளபதி வந்து ஒரு ஆக்ஷன் மோடில் இறங்குறாரு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நமக்கு இப்போ இந்த சின்னம் கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு லக்கு. பட் அந்த சின்னத்தை வந்து நம்ம எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்க போகிறோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க அப்படின்றத சொல்லி கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ another video, we will take care. Bye.